என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும் வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து பாஜகவின் மூத்த தலைவர் ரேகா குப்தா டெல்லியின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் அவரது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியான ஒரு புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 25ஆம் தேதியன்று தெலுங்கு திரையுலகின் பிரபல நடிகர் பேடி முதல்வர் ரேகா குப்தாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டன. அந்த புகைப்படத்தில் முதல்வர் ரேகா குப்தா அமர்ந்திருந்த நாற்காலி இணையத்தில் வைரலாகி பேசு பொருளானது. இந்த நாற்காலியின் விலை ரூபாய் 66,000 முதல் 82,600 வரை இருப்பதாக கூறப்படுகிறது. ரெட் ஓக் இம்பீரியோ என்ற பிரீமியம் பிராண்டை சேர்ந்த இந்த எக்ஸிகியூட்டிவ் நாற்காலியில் மின்னணு பலமுனை மசாஜ் அமைப்பு, தானியாங்கி கால் ஸ்ட்ரக்சர், ஜீரோ கிராவிட்டி, சாய்வு வசதி, உயர் அடர்த்தி நுரைமெத்தை மற்றும் உண்மையான தோல் உறை உள்ளிட்ட பல உயர்தர வசதிகள் உள்ளன. இந்த நாற்காலி விவகாரம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. குறிப்பாக கடந்த ஆட்சியில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரூபாய் 33 கோடி மதிப்பிலான வீட்டில் வசித்ததாக பாஜக தரப்பு தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தது. ஆனால் இப்போது பாஜக முதல்வர் பதவியேற்ற சில நாட்களிலேயே இத்தகைய உயர்தர நாற்காலி பயன்பாடு ஆடம்பரம் என்று விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. இந்த சர்ச்சை டெல்லி அரசியலில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய முதல்வர் உயர்தர ஆடம்பர பொருட்களில் கவனம் செலுத்துவதா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. மறுபுறம் பாஜக தரப்பிலிருந்து அலுவலக உபகரணங்கள் மற்றும் முதல்வரின் அடிப்படை வசதிகள் குறித்து அரசியல் செய்வது தவறு என்று பதிலடி கொடுக்கப்படுகிறது. இதனை ஒப்பிட்டு மக்கள் மத்தியில் ஆடம்பரம் வெர்சஸ் எளிமை என்ற விவாதத்தை ஆம் ஆத்மியினர் எடுத்துச் சென்று வருகின்றனர். இந்த சர்ச்சை தொடர்பாக முதல்வர் ரேகா குப்தா தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படாத சூழலில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசுபொருளாகவும் வைரலாகவும் மாறி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.